அதே பண்டித ஜவஹர்லால் நேருவை பின்னாலே ஏற்றுக்கொண்ட பிறகு பாடுகிறார், போதிமர புத்தனவன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன மகான் பண்டிதனாய் திரும்பி வந்தான். போதிமர புத்தனவன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன மகான் பண்டிதனாய் திரும்பி வந்தார். அவர் இறந்த போது பாடுகிறார், தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ, சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ. அவர் கோபப்பட்ட போதும் அவ்வளவு கடுமையாக நேர்வை திட்டுகிறார். அவர் மீது அன்பு காட்டிய போதும் ஒரு காதலியின் முத்தத்தை விட கனமான முத்தத்தை அவருக்கு தரக்கூடிய சக்தி அவர் கவிதைக்கு மட்டுமே இருக்கிறது. நேசிப்பதையும் உண்மையாக பகைப்பதையும் உண்மையாக வைத்திருக்கவன் தான் சிறந்த கவிஞனாக இருக்க முடியும். அது இரண்டிலும் அவருக்கு ஒளிவு மறைவே கிடையாது. தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற நூல், அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இல்லையா, அதை பற்றி அவர்கள் ஐயா வேந்தர் பேசுகிற போது சொன்னார், அதுல எத்தனை